ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பல்லாவரம் சந்தை. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து காய்கறி மார்க்கெட் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ போக போக ஃபுல்லாக வந்து பெட் மார்க்கெட் தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படுற மாதிரி இருக்காது. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு செடினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீட்டில் தோட்டம் வளர்க்குறவங்க, தோட்டம் வைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிளான்ட்டுக்கு தேவையான பாட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட்லாம் வைப்பாங்கள்ல, அது வைக்கிறதுக்கான ஒரு பார் மாதிரி என்னமோ வச்சுருக்காங்க. அது அப்புறம் பிளான்ட்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸு, இது எல்லாமே வந்து மண்புழு உரம், அந்த மாதிரி எல்லாம் கொக்கோ பிட்டு, அப்புறம் இந்த க்ரோ பேகு, இன்னும் ஏகப்பட்டது இங்கே வச்சுருக்காங்க. நமக்கு எதாவது தேருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருசாக எதுவும் தேராது. இதுலேருந்து ஒரு 2 பூ எடுத்து வேணால் யாருக்காவது கொடுக்கலாம். அதுக்கு பிரயோஜனமாக நம்ம செடி வளர்க்கலாம். ஆனால் நமக்கு தேவைப்பட்டது இங்கே ஒன்று நம்ம கண்ணில் சிக்கிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு தோன்றதுலாம் ஒன்று தான், கப்பி வளர்க்கலான்னு தோணுது. கரெக்டாக இருக்கும். 1 அடி அகலமும் ஒரு 2 அடி நீட்டமும் இருக்குது. நீட்டாக அப்படியே வீட்டில் உரமாக வச்சிட்டோம்னா கப்பீஸ் வளர்த்திட்ருக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ தான் வந்து ஒரு பெட் ஷாப் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க சும்மா அந்த ஃபைட்ரு அது மாதிரிலாம் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த பீட்டா ஃபிஷ்ஷுன்னு சொல்கிற ஃபிஷ்ஷு இது எல்லாமே வச்சுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு லெஃப்ட் சைடில் வந்து எல்லாமே கொஞ்சமாக பெட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஆடு, மாடு, கோழி, மாடு இல்லை கோழிலாம் இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு கூஸ் வாத்து வச்சுருந்தாங்க. கூஸ் வாத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று குட்டியாக அழகாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸோட ப்ரைஸஸ் மட்டும்தான் கேட்டிருந்தேன். எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸ் கேட்கல. இந்த கூஸ் வாத்துலாம் ப்ரைஸ் கேட்கவே இல்லை. அப்புறம் இந்த சன்கனூர், அப்புறம் பைனாப்பிள் கனூர், இதெல்லாமே வந்து ப்ரைஸ் கேட்டிருந்தேன். சன்கனூர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 5500, 5000 அந்த மாதிரி ரேஞ்ச் சொன்னாங்க. நீங்கள் வீட்டில் கார்டன் மாதிரிலாம் பெருசாக இடம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூஸ் வாத்து, இந்த மாதிரி நம்ம நாட்டு வாத்துலாம் வாங்கி விட்டா அழகாக சுற்றிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேணாலும் கறிக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது அழகாக இருக்கிற பொருள் ரொம்பவே வந்து நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம். அதையே நம்ம சாப்பிட்றது எப்படி? ஆனால் வெட்டி கொடுத்தா சாப்பிட்றலாம். முயல் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி எப்பயுமே குட்டி முயலை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் உங்களால் வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். டக்கு டக்குன்னு வந்து வயிறுபி இறந்துடும். பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. சன்கனூர் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி ஒரு 5500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சிக்கு வச்சுருந்தாங்க. அடல்ட்டு வந்து எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்கல. அப்புறம் இன்னொரு கடையில் வந்து அடல்ட்டு கேட்டிருந்தேன். அவங்க வந்து 30,000 பேர் சொன்னாங்க. இந்த பைனாப்பிள் கனூர் அதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டேன். 1500 to 1800 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சன்கனூர் கொஞ்சம் கலர் சூப்பராக இருந்துச்சு. முன்னெல்லாம் சன்கனூருக்கு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 10,000 12,000க்கு மேலே தான் சிக்கே கிடைக்கும். அது 15,000 to 18,000 வரைக்கும் ஒரு சிக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வெறும் 5,000 கூவிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காக்டெயில் சிக்கு, காக்டெயில் டேர்ம்டு, ஃபின்ச்சஸில் எப்பயுமே வந்து நிறையா இருந்துச்சு. நான் வந்து இந்த ப்ராட்வேயில் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. இங்கேயுமே வந்து ஃபின்ச்சஸ் நிறையா இருந்துச்சு. பட் நம்ம ஊரில் வந்து ஃபின்ச்சஸ் அதிகம் கிடைக்கிறதே இல்லை. ஆனால் இவங்க ஊரில் ஃபின்ச்சஸ் வந்து குவிஞ்சு கிடக்குது. இந்த தடவையும் அதே மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன், வாங்கிட்டு வர முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் போயிருந்தனால எதுவும் கொண்டு வர முடியல. ஒன்ஸ் நான் காரில் போயிருந்தேன்னா அந்த ஃபின்ச்சஸ்லாம் பேசி வாங்கிட்டு வந்திருப்பேன். பீட்டா ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க குட்டி குட்டி பாட்டிலில் போட்டு. எல்லாம் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னாங்க 200 rupees அப்படின்னு சொன்னாங்க. 200 கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஏன்னா நம்மளே இங்கே வந்து 150 வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலி சென்னையிலேயே வந்து 200 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க, அதுவும் மார்க்கெட்டில். நம்ம இங்கே வந்து 150 கொடுக்கறதே வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் வாயை பொழந்துட்டுருக்காங்க. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா 200 வாயை மூடிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாப்ஸ்டர்ஸ்லாம் வந்து பாட்டிலே போட்டு வச்சுருந்தாங்க. பட் இவ்வளோ சின்ன பாட்டில் வச்சு இவங்க சேல்ஸ் பண்ணுறது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும் என்னன்னு தெரியல. அப்புறம் இம்போர்ட்டட் டேங்க்கு, டாக் கேஜு, கேட் கேஜு, பேர்ட்ஸ் கேஜு, இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க்ஸு, அதுக்கான ஸ்டாண்டு, இது எல்லாமே வந்து ஒரு சைடு வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப அதிகமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் கூட்டமும் பெருசாக ஒன்றும் இல்லை. இதோட ஒரு கொடுமையான விஷயம்லாம் அந்த பக்கம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து என்னன்னு எனக்கும் புரியல. அதாவது நம்ம இடக்கடையிலலாம் போடுவோம்ல, அந்த பொருள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பீஜன்ஸ் வந்து இந்த லகானு,
அப்புறம் ஒரு நாட்டு தவடால் இந்த மாதிரி எல்லா புறாவும் இருந்துச்சு. பட் கொஞ்சம் இருந்துச்சு. இங்கே ஒரு அக்கா வந்து 1500க்கு ஒரு கையில் வச்சுருக்க டாகை சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன வெரைட்டின்னு தெரில, கிராஸுன்னு மட்டும் சொன்னாங்க. நீங்கள் இது என்னன்றதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அப்புறம் லேபர் டாக் 5000 போட்டிருந்தாங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது வேறு இடத்துல இருக்குங்க, சொன்னீங்கன்னா கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த சிக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நான் ஏதோ காடை குஞ்சு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது காடை குஞ்சு இல்லையாமே. கேட்டால் டின்னு கோழி அப்படின்னு சொன்னாங்க. டின்னு கோழியா? டின்னு கோழி வந்து பெருசானா புள்ளியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கவான்னு கத்திகிட்டே இருக்குமே அந்த கோழி. ஆனால் இது குட்டியில் பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தர் ஃபுல்லாகவே ஃபின்ச்சஸ்ஸு, ஆஃப்ரிக்கனு, காக்டெயிலு எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க. ஒரு சில ஃபின்ச்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி பைடு கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது கிராஸ் ப்ரீடில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து பார்க்கவே செம்ம அழகாக இருக்கும். அப்புறம் பேர்ட்ஸுக்கு தேவையான சீட்ஸு, ஃபீடிங் கப்பு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, கினிபிக்கு தேவையான ஃபுட்டு, ஹாம்ஸ்டருக்கு தேவையான ஃபுட்டு, அப்புறம் பேர்ட்ஸ்க்கு பாட்டு, மெயின் வந்து எல்லா அக்சசரிஸுமே இங்கே வச்சுருக்கு. அப்புறம் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா, A19 அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மினி அப்படிங்கிறது நம்மளும் இது கடையில் இப்போ புதுசாக வச்சுருக்கோம். கம்மி ரேட்டில் 50 ரூபாயிலேருந்தே இருக்குது அந்த ஃபுட். அது நம்மக்கிட்டையும் இருக்குது இப்போது. ஏன்னா ஈஸியாக போய்டும் இல்லையா, ஒரு பேர்டு வாங்குறாங்க, ஒரு 50 ரூபாய்க்கு தீனி வாங்கிக்கலாம் ஈஸியாக. அதுக்குள்ளார அதை ட்ரெயின் ஆகலாம், அப்படி இல்லைனா 100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வகையிலையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டு வச்சுருந்தாங்க. டின்னு கோழி, கினி கோழி, அப்புறம் இது என்னது வான்கோழி. இன்னொன்று அட்டை மேலே ஏறி முட்டை போட்டு வச்சுருக்கு. இதுவாக போட்டுச்சா இல்லை என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முயல் குட்டிங்க தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த சிட்ஸு டாகு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர்ட்ஸு, நிறையா வந்து சிட்ஸு டாக் ஒரு 2-3 பேர் எடுத்து வந்திருந்தாங்க. பட் இது இந்த மார்க்கெட்லேயே சேல்ஸ் ஆகிடுமா இல்லை எப்படி என்னன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான க்ரௌடெல்லாம் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு நான் பார்த்த வீடியோஸ்லலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், பட் நான் வரும்போது இப்படி க்ரௌட் இல்லையா, அப்படி என்ன எதுன்னு தெரில. வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வச்சுருந்தாங்க. பக்கெட்டு, இந்த மக்கு, இது மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த பழைய ஜாமான்லாம் எதுக்கு சேல் பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல. ஒருவேளை இதையும் வாங்க ஆள் வருவாங்களான்னு தெரியல. இதெல்லாம் நான் இடக்கடையில் தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பாங்க, அந்த பொருள் மாதிரி தான் இருக்குது. இல்லை அங்கேருந்து எடுத்து வந்து திரும்பவும் சேல் பண்ணுறாங்களா அப்படியும் எனக்கு புரியல. இந்த ஓடாத பழைய வாட்ச்சு இதெல்லாம் வந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வாட்ச் தான் இருக்குது. ஆனால் இதையும் சேல் பண்ணுறாங்க, மக்கள் அதையும் வாங்குறாங்க போல். பட் எதுக்கு வாங்குறாங்க, அதில் உள்ள என்ன பார்ட்ஸ் எதாவது யூஸ் ஆகுமா, எனக்கு ஒன்றுமே புரியல. நிறையா வந்து எல்லாம் இத்து போனதான் கிடந்துச்சு, ஆனால் அதையும் வாங்குறாங்க. உண்மைதான் போல், ஒருத்தனுக்கு பயன்படாது அப்படிங்கிறது இன்னொருத்தங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது சரிதான். அதே மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட், துணிகள்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த வாட்சிலாம் தான் எனக்கு புரியவே இல்லை. ஓடாத வாட்சி இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஸ்பீக்கர் ஓடாது, இந்த ஹெட்ஃபோனு, ஷட்டில் பேட் மாதிரி இது என்னது, கொசு அடிக்கிற மேட்டு. எனக்கு இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டானிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பொருள்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இங்கே வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு சில ஆன்டிக்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது வீடியோவோட கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆன்டிக் பொருள்லாம் வேணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது காயின்ஸு இதெல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. புது சைக்கிள், பழைய சைக்கிள், தார்பாய்கள் இதெல்லாமே வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. இந்த முக்கியமாக பசங்களுக்கு தேவையானது வந்து இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா பச்சை குத்துறது. 50 ருபீஸ் 100 ருபீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பச்சை குத்துற போர்டு போட்டிருக்காங்க. பட் நீடெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் போடணும். ஆல்ரெடி நான் குத்துனதே கன்றாவி ஆகிப்போச்சு. அதனால் நீங்கள் வந்து ரோட்லலாம் வந்து பச்சை குத்தாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் பேடு, ஸ்பேனரு, ஸ்க்ரூ ட்ரைவரு இந்த மாதிரி இரும்பு ஜாமான்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷிங் ராடு, அப்புறம் அதுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் இருந்துச்சு. அவங்களும் அதிகமாக வந்து குவான்டிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. காலையிலேயே நேரமாக போனாலும் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் நம்ம சரியாக பார்க்க முடியல. நான் சொன்னல ஃபிஷ்ஷிங் ராடு கடை, அது வந்து இதுதான். இந்த மாதிரி இந்த மீன் பிடிக்கிற வலையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பேக்கில் தான் இந்த ஃப்ராகு, அப்புறம் அந்த நீடலுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஓல்டு ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு, நியூ ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி வேகமாக நடந்து போயிட்டே இருந்தோம். ஒரே மாதிரி கடைகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு வச்சுருந்தாங்க. செருப்பெல்லாம் என்னன்னு எனக்கும் புரியல. எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் பழைய செருப்பு தான் இருந்துச்சு. விலையெல்லாம் கேட்டேன். கிராக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபாலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பசில் கேம் வந்து ஒருத்தர் வச்சுருந்தார். அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மார்க்கெட்லேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் நினைக்கிறேன்.
குழந்தைங்களுக்கு இது வாங்கி கொடுக்கலாம். 150 ரூபா தான் சொன்னாங்க. இதை வச்சு ஏதோ டிசைன் இந்த மாதிரி ஜாக் ஸ்பேரோ கப்பல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் கூட்டம் இல்லாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நடந்து போயிட்டுருந்தோம். அப்படியே வேக வேகமாக ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே வந்ததுலேயே எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, இந்த கேப்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் 100 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆளுக்கு 2 கேப் வாங்குறோன்னு சொல்லிட்டு டிசைனாக கேப் 2 வாங்கி பையில் போட்டுக்கிட்டோம். எப்படி கேப்பு பட்டாவாக இருக்கா? இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரொம்பவே வர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாணயங்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரிலாம் காசெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 50 காசு, 25 காசு, 5 காசு, 1 ரூபா இல்லை 1 பைசா, அப்புறம் இந்த ஓட்ட காசு, இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு சில காசெல்லாம் என்னன்னே தெரியாமல் அழிஞ்சு போயிருந்துச்சு. பட் அதுவுமே இங்கே சேல் பண்ணிருந்தாங்க. பட் ப்ரைஸ் கேட்கல, கொஞ்சம் எப்படியும் ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆன்டிக் லுக்கில் இருக்கிற நிறையா பொருள் வச்சுருந்தாங்க. இந்த பித்தளை ஐட்டம் மாதிரி, பித்தளையா செம்பா இது என்னன்னு தெரில, நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஆன்டிக் சாமானை வாங்கி வைக்கணும் அப்படின்னா, ஆன்டிக் தேவையில்லை, சாமான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆன்டிக் பொருள்லாம் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஆன்டிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நான் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பொருள்லாம் நானே இப்போ தான் பார்க்குறேன். இந்த குளோபு, அதுக்கப்புறம் நிறையா ஸ்டாச்சூஸ். எனக்கு ரொம்ப இந்த புத்தா ஸ்டாச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கோமாதா, லயனு, அப்புறம் நிறையா டாய்ஸ் இருந்துச்சு. இதில் பெரிய பெரிய டாய்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் ஏதோ ராஜாக்கள் வச்சுருந்த மாதிரி தெரியுது. அது வாயில் அது மாதிரி ரெடி பண்ணாங்களான்னு தெரியல, பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக எந்த சந்தையும் கிடையாது. பேர்ட்ஸுக்கு தனியாக சந்தை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பழைய பொருள் வச்சு விற்கிற அளவுக்குலாம் எங்கள் சேலத்தில் எந்த அளவுக்கும் பெருசாக சந்தையெல்லாம் இல்லை. இங்கே கூலிங் கிளாஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்ததில் எனக்கு ஒன்று புரிஞ்சுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செப்பல்லாம் நீங்கள் வீட்டில், கோயிலில் அந்த மாதிரிலாம் போகும்போது பத்திரமா விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் இங்கே தான் சேரும்னு எனக்கு தோணுது பார்த்தா. கோயில் வாசல்லையோ இல்லை எங்கேயோ நீங்கள் செப்பல் விடும்போது ஒரே இடத்துல ஒட்டுக்கா விடாதீங்க, அப்புறம் ஜோடியாக களவாடிட்டு போயிடுவாங்க. ஒரு செருப்பை வேறு இடத்துல தொலைச்சிருங்க, இன்னொரு செருப்பை இன்னொரு இடத்துல தூக்கி போட்டு வந்துடுங்க. போகும்போது பொறுக்கிட்டு கூட நம்ம போய்க்கலாம். ஏன்னா ஒரு செருப்பை அவங்க கண்டிப்பாக திருடிட்டு போக மாட்டாங்க. இதுதான் என்னோடய டிப்ஸு. அதை விட முக்கியமாக இந்த கிராக்ஸ் மட்டும் யாரும் வாங்காதீங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது காணா போயிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வர பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ்லாம் என்ட்ரன்ஸ்லேயே நிறையா வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் ஃபின்ச்சஸ், ஆஃப்ரிக்கனு, காக்டெயிலு, சன்கன்யூரு, ஜாவா ஃபின்ச்சு, இந்த மாதிரி ஃபின்ச்சஸில் கோல்டன் ஃபின்ச்சு இந்த மாதிரி எல்லாமே நிறையா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேலமை கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாகவே இருந்துச்சு. ரொம்பலாம் சீப்புன்னு சொல்ல முடியாது. இங்கேயே எவ்வளோ சீப்பாக தான் இருக்குது. புறா ரொம்பவே அதிகமாக சொன்னாங்க. இங்கெல்லாம் புறாலாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. பட் அங்கே வாங்குற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் சேலமில் எவ்வளவோ பரவாயில்ல ப்ரைஸு. பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வாங்குறதுக்கு பதிலாக ப்ராட்வேயில் வாங்குறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே நிறைய எடுத்துகிட்டு வராங்க. பட்டு ப்ராட்வேயில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரீடர்ஸே டைரெக்டாக கொண்டு வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா ப்ரீடர்ஸும் வராங்க, ஒரு சில பேர் வாங்கி விற்கிறவங்க அந்த மாதிரி நிறைய எடுத்து வராங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. ஆனால் ப்ராட்வேயில் ரொம்பவே கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. இப்போது நம்ம ப்ரைஸ் கொடுக்குறத பார்த்துட்டு நிறையா சேலம்லேருந்தே சென்னையில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் பெட்ஸ் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்குங்க. இங்கே பெர்ஷியன் கிட்டன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ்லாம் கேட்டேன், 10,000 12,000 8,000 அந்த மாதிரி சொன்னாங்க. இங்கே சேலத்தில் வெறும் 3,500 4,000 2,500 அவ்வளோதான் பூனைக்கு இருக்குது. ரொம்ப வளர்ந்ததெல்லாம் தாராளமாக அடாப்ஷனுக்கே கொடுத்து விட்றாங்க, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன்லாம் 10,000க்கு மேலே தான் இருந்துச்சு. இப்போ ரொம்பவே மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் பீஜன்ஸ் நிறையா இருந்துச்சு, முஸ்கி அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு சிலது நல்லா குவாலிட்டியாக சூப்பராக நெக் ஷேக்கிங்கோடு இருந்துச்சு, ஒரு சிலது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு.
இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வேணால் வேடிக்கை பார்க்குறதுக்கு வேணால் இங்கே போய் பார்க்கலாம். ஒரு சில பேர்ட்ஸ் உங்களுக்கு ஓகே அஃபோர்டபுளாக இருக்குது, பட் ப்ரைஸை பார்க்காம அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்குறவங்களா இருந்தால் இங்கே நீங்கள் வந்து வாங்கலாம் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு. பட் என்னோட கணிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நானும் ஜாலியாக போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன். வீடியோவில் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக அப்படி இப்படி அப்படின்னாங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் குளத்தூரில் சுற்றி பார்க்கலான் இருக்கேன். பட் அது எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருக்காது. ஸோ வந்து சியூ டாட்டா பாபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அண்டு முக்கியமாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சியூ டாட்டா பாபாய்.